விவசாயிகளுக்கு நன்மை செய்கிறாரு, இதெல்லாம் சரிதான். விவசாயி மட்டுமே அரசாங்கம் கிடையாது. பெண் விடுதலை, சாதிய ஒழிப்பு, சமத்துவம், அனைவருக்கும் கல்வி, சுகாதாரம், இது எல்லாமே அடங்கியது தான் அரசியல். அந்த ஒரு மாற்றம் மட்டுமே வந்துட்டா பத்தாது. மற்ற மாற்றங்கள் வர்றதுக்கு இந்த அரசியல் கட்டமைப்பில் இந்த அரசியல் சட்டத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறீங்க. அதற்கு எதிரான போராட்டம் உங்கள் அமைப்போ அல்லது வந்து அதிமுகவோ ஏதாவது முன்னெடுக்கும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அதை மாற்றத்துக்கான ஒரு முன்னெடுப்பு வருமா? அதுவும் பாரதிய ஜனதா கட்சி வலிமையான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஏகாதிபத்திய ஒரு அரசாங்கத்தை உருவாக்க துடிக்கிற பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இது எல்லாம் மாற்றத்தை செய்து கொண்டு வந்துட முடியுமா? எடப்பாடியார் வந்து விவசாயத்துக்கு மட்டும் பண்ணார், விவசாயத்துக்கு பண்ணதுனாலே ஈர்க்கப்பட்டு நான் அவரை ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லலை. அது உங்கள் கருத்து. இந்த அரசியல் அமைப்பு சட்டம் எல்லா மக்களுக்குமானது. இந்த அரசு இயந்திரம் எல்லா மக்களுக்குமானது. இந்த நீதி பரிபாலனம் எல்லா மக்களுக்குமானது. இது வந்து எல்லா பரிபாலனங்கள் வந்து எல்லா மக்களுக்கானது வந்து யதார்த்தத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் அடுத்த கேள்விக்கு போகாதீங்க. இது எல்லாமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் பாராளுமன்ற ஜனநாயகத்தையும் காப்பாற்றுவதற்கான ஒரு பியூரோக்ரசி, இந்த கருவிகள். இந்த கருவிகளில் வந்து ஒரு பியூரோக்ரசி அரசு இயந்திரம் வந்து சீனித்து போய் நைந்து போய் கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல லீடர் வேணும். அது எடப்பாடியார் பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம ஆதரிக்கிறோம். அவர் ஒன்றும் இப்போ புரட்டி போட்டுற மாட்டார்.